ஓகே. ஜூலை 8, 2026 ஃபர்ஸ்ட் நியூஸ். நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் பிடிஎஃப் எடுத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 2, 3 நாளுக்கு முன்னாடி வந்து இந்த நியூஸ் வந்து படிச்சிருப்போம். இந்த நியூஸ்ல இதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து படிச்சிருப்போம். என்ன வந்து படிச்சிருப்போம்னு கேட்டீங்கன்னா வந்து, லேண்டிங் சிஸ்டம்னா என்ன? அதுல வந்து முன்னாடி வந்து என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? இப்ப என்ன யூஸ் பண்றாங்க? அப்படிலாம் வந்து நான் சொல்லியிருப்பேன். புரிஞ்சுச்சா? அதாவது ஒரு ஏர்போர்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, நம்ம ஏரோப்ளேன் இருக்கு பாத்தீங்களா? அது லேண்ட் ஆகுற இடத்தையோ, இல்லைன்னா வந்து அது டேக் ஆஃப் ஆகுற இடம் இருக்கு பாத்தீங்களா? அதை தான் வந்து ஏர்போர்ட்னு சொல்லுவாங்க. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏரோப்ளேன் நல்லா வச்சுக்கோங்க. ஒரு ஏரோப்ளேன் வந்து லேண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலா இருந்துச்சுன்னா ஓகே. லைக் வந்து என்ன சொல்றது, அந்த ரன்வே வந்து ரொம்ப வந்து லைக் வந்து லைட் விசிபிலிட்டி எல்லாமே வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா வந்து அந்த பைலட்டால ஈஸியா வந்து லேண்ட் வந்து பண்ண முடியும். ஒருவேளை நினைச்சுக்கோங்க, அந்த ரன்வேல வந்து பனிப்பொழிவோ இல்ல வந்து மழைப்பொழிவோ இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து கண்டிப்பா வந்து விசிபிலிட்டி வந்து இருக்காது. அதனால வந்து அவரால் வந்து அந்த பிளேனை அந்த ஏர்போர்ட்ல வந்து அதாவது அந்த ரன் ஓகே எது மட்டும் கேட்டுச்சு, அவரால் வந்து கரெக்டா வந்து பார்க்க முடியாது சரியா. அதனால என்ன பண்ணிருப்பாங்க வந்து சில பல லேண்டிங் கைட்லைன்ஸ் எல்லாம் வந்து அது முடியும் தான் கேட்டுச்சா. சில பல லேண்டிங் கைட்லைன்ஸ்லாம் வந்து ஃபாலோ வந்து பண்ணுவாங்க. ஓகே தானே? புரிஞ்சுச்சா? நார்மலா வந்து ஒரு பனியோ மழையோ இருந்துச்சுன்னா வந்து அவரால் வந்து சரியா வந்து அந்த ரன்வே வந்து பார்க்க முடியாது. அந்த மாதிரி காலகட்டத்துல அவர் வந்து சில பல லேண்டிங் கைட்லைன்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதுல ஒரு மெத்தட் தான் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் லேண்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ILS சொல்லுவாங்க. இது வந்து எப்படி வேலை செய்யுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏர்போர்ட் அதாவது லேண்ட் பண்ற இடம் இருக்கு பாத்தீங்களா, அங்க என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ILS சிஸ்டத்தை வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிடுவாங்க. இந்த ILS என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த பைலட் இருப்பான் பாத்தீங்களா, அவருக்கு வந்து ரேடார் சிக்னல் வந்து அனுப்பும். அந்த பைலட் என்ன பண்ணுவாரு, அந்த ரேடார் சிக்னலை வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்து வருவாரு. கரெக்டா வந்து லேண்ட் வந்து பண்ணிடுவாரு. இப்படிதான் வந்து இந்த ILS வந்து வேலை செய்யும். இல்ல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா வந்து இது மோஸ்ட்லி வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவா வந்து இருக்கும். அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து 2015 2 பேர் நான் வச்சுக்கோங்க. யார் யாரு? ஒண்ணு யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம இஸ்ரோவும் அதுக்கப்புறம் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேர் சேர்ந்து புதுசா வந்து ஒரு மெத்தட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. என்ன மெத்தட் வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ககன்ஸோட LPV அப்படின்னு ஒரு மெத்தட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரியா. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இது வந்து கூகுள் மேப் மாதிரி. என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த பைலட்ல எப்பா வந்து அந்த சேட்டலைட் சிக்னல் வழியா சொல்லுவாங்க சரியா. எப்பா பைலட் இந்த பார்ப்பா இந்த ஸ்பீட்ல வந்து போ, லெஃப்ட்ல திரும்ப ரைட்ல போய் திரும்ப, நீ வந்து இப்போ வந்து இந்த இடத்துல இருக்க, நீ வந்து இந்த மாதிரி வந்து லேண்ட் பண்றதுக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்து போகணும் அப்படின்னு சொல்லி கூகுள் மேப் மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்டர் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்க ஒரு மெத்தட் தான் வந்து ககன்ஸோட LPV அப்படின்னு ஒரு மெத்தடு. இது வந்து எப்ப வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2015 இதுக்கு வந்து நம்ம ICAO வந்து லைசன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இதுக்காக வந்து ரீசெண்டா ஒரு நியூஸ்ல வந்து படிச்சிருப்போம். என்ன நியூஸ்ல வந்து படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து 2015 வந்து லைசன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்களா, அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ராஜஸ்தான்ல உதய்பூர்ல வச்சு வந்து டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து இண்டிகோன்ற ஏர்பஸோட ஒரு ஏர்கிராஃப்ட் ஒன்று இருக்கும் சரியா, அதுல வந்து டெஸ்ட் பண்ணிருப்பாங்க அப்படிலாம் வந்து படிச்சிருப்போம். நான் இருக்கா? அவ்வளோ இருக்கீங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் படிச்சிருப்போம் சரியா, அதே நியூஸ் தான் சரியா. என்ன சொன்னேன், இது வரைக்கும் வந்து நான் ஏர்போர்ட்டை பத்தி பேசியிருந்தேன். ஏர்போர்ட்னா என்ன, ஒரு ஏரோப்ளேனு லேண்ட் ஆகுற இடத்தையோ டேக் ஆஃப் ஆகுற இடத்தையோ வந்து ஏர்போர்ட்னு சொல்லுவாங்க. அதே இது இந்த நியூஸ்ல என்ன பத்தி பேசியிருப்பாங்க கேட்டீங்கன்னா ஹெலிபோர்ட்டை பத்தி பேசியிருப்பாங்க. ஹெலிபோர்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகுறதோ இல்ல டேக் ஆஃப் ஆகுறதோ ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் வந்து ஹெலிபோர்ட்னு சொல்லுவாங்க. மிச்ச எல்லா கான்செப்டும் அங்கேதான். அங்க என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்றாங்க, ககன்ஸோட LPV அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்றாங்களா. இங்க என்ன யூஸ் பண்ண போறாங்கன்னா வந்து ககனோட பின்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சரியா, அதோட பேர் பார்த்துக்காங்க பிரைவேட் பாயிண்ட் இன் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ற போறாங்க சரியா. இதுக்காக வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்கன்னு பாத்துக்காங்க, நம்ம டைரக்டரேட் ஜெனரல் சிவில் ஏவியேஷன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஹெலிபோர்ட்டுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னா ஆந்திரால உண்டாவாடி அப்படின்னு ஒரு ஹெலிகாப்டர் இருக்கும், ஹெலிபோர்ட் இருக்கும் சரியா. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இந்த டெக்னாலஜி வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க சரியா. புரிஞ்சுச்சா, வழங்குச்சா? இந்த உண்டவாளி ஹெலிபோர்ட் தான் வந்து இந்தியாலே ஃபர்ஸ்ட் இந்த அப்ரோச் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். ஓகே, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அது எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி தான் வந்து இதுவும் வந்து வேலை செய்யும். ஓகே தானே? ம். யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? ஓகே, ரெண்டாவது விஷயம் வந்துருங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து
டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் சரியா. ஆக்சுவலா வந்து இந்த 2015 இருக்கு பாத்தீங்களா, இந்த 2015 இதுக்கு முன்னாடி காலகட்டத்துல வந்து நம்மளே பார்த்திருப்போம் சரியா. இப்போ வந்து ஒரு காசை வந்து அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம், மேனுவலா தான் ஒரு கடைக்கு வந்து போயிட்டோம்னா வந்து கையில இருந்து காசை தான் வந்து கொடுப்போம். வேற என்ன விஷயம், ஒரு ஓபிசி சர்டிபிகேட்டே அப்ளை வந்து பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி வந்து இப்படிலாம் வந்து இருக்காது. நீ வந்து இந்த விஓ ஆஃபீஸ் இருக்கும், அங்க வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கும், அதை ஃபில்அப் பண்ணிட்டு லைக் வந்து நீ வந்து எல்லாமே ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா உனக்கு வந்து மேனுவலா அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். மேனுவலா ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, ஃபில்அப் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஃபார்மை வச்சு விஓ ஓட்டோ தாசில்தார்ட்டோ நீ சைன் வந்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து 2015க்கு முன்னாடி. இப்ப என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த 2015ல நம்ம பிஎம் மோடி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. என்ன விஷயத்த வந்து லான்ச் பண்ணிருப்பாங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணிருப்பாரு. அந்த ப்ரோக்ராமோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் அப்படின்றது அந்த ப்ரோக்ராமோட பேரு. அது என்னடா டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம்னா, இந்த மாதிரி பணத்தை அனுப்புறது கை வழியா அனுப்பாம லைக் வந்து மேனுவலா அனுப்பாம இந்த யூபிஐ இந்த மாதிரி டிஜிட்டல் வழியா வந்து அனுப்பணும். அதே மாதிரி வந்து சர்டிபிகேட் அப்ளை பண்றது எல்லாத்தையும் டிஜிட்டல் வழியா வந்து பண்ணணும். இந்த மாதிரி வந்து மொத்தம் வந்து ஒரு 9 பில்லர்ஸ் வந்து இருக்கும் சரியா. இந்த ப்ரோக்ராம் வந்து எப்ப லான்ச் பண்ணிருப்பாருங்க பாத்துக்கோங்க, 2015ல கரெக்டா ஜூலை 1ல வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் லான்ச் ஆகி இப்போ வந்து 11 வருஷம் ஆச்சு அப்படின்றதை சொல்லியிருக்காங்க. அந்த 9 பில்லர்ஸையும் வந்து பாத்துக்கோங்க. என்னென்ன பில்லர்ஸ் தான் கேட்டீங்கன்னா போட்டிருக்கான அந்த நியூஸ்ல 9 பில்லர்ஸையும். ஓகே, 9 பில்லர்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க சரியா. இந்த மாதிரி 11 வருஷம் ஆச்சா, இந்த 11 வருஷத்துல நம்ம வந்து என்னென்ன பண்ணிருக்கோம், இந்த டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம்ல என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 2015ல நல்லா வச்சுக்கோங்க, 2015ல இந்த இன்டர்நெட் கனெக்ஷன்ல வந்து வெறும் 250 மில்லியன் தான் இருந்துச்சு. இப்போ வந்து எத்தனை பேருக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குன்னா கிட்டத்தட்ட வந்து 1.02 பில்லியன்ஸ் மக்கள்கிட்ட வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த யூபிஐ வழியா வந்து பணம் அனுப்புவாங்க பாத்தீங்களா, அது வந்து கிட்டத்தட்ட வந்து டிரான்சாக்ஷன் மட்டும் 24,162 கோடிக்கு வந்து பண்ணியிருக்காங்க இந்த பினான்சியல் இயர் 2026ல. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் பேமெண்ட் நல்லா வச்சுக்கோங்க. இந்தியால இந்த டிஜிட்டல் பேமெண்ட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, ஒரு 100 ரூபா வந்து டிஜிட்டல் பேமெண்ட் வழியா வந்து பண்றாங்கன்னா அதுல 81 ரூபா வந்து யூபிஐ வழியாவே பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா, அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து குளோபல் லெவல்ல நல்லா வச்சுக்கோங்க, குளோபல் லெவல்ல ஒரு 100 ரூபா வந்து டிஜிட்டல் பேமெண்ட் வந்து பண்றாங்கன்னா அதுல 49 பேர் வந்து இந்தியாக்காரங்க மட்டும் வந்து பண்றாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா, மொத்தம் 100 டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா அதுல 49 டிரான்சாக்ஷன் வந்து இந்தியாக்காரங்களே வந்து பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த போனு லேப்டாப் இந்த மாதிரி வந்து எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, எலக்ட்ரானிக் மேனுபேக்சர்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுல எக்ஸ்போர்ட் பண்றதுல இந்தியா வந்து 3rd லார்ஜஸ்டா வந்து இருக்காங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியா செமிகண்டக்டர் மிஷினை பத்தி பார்த்திருப்போம். அதாவது இந்த மிஷின் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா 2021ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வரப்பே ஒரு 5 வருஷத்துக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக இந்த மிஷின் வந்து கொண்டு வந்திருப்பானான்னு கேட்டீங்கன்னா இந்த சிப்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சிப்பை நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து இம்போர்ட் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். இம்போர்ட்லாம் வந்து பண்ண வேணாப்பா, நம்ம ஊர்லயே வந்து தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட ஒரு மிஷின் தான் வந்து இந்தியா செமிகண்டக்டர் மிஷின் அப்படின்னு ஒரு மிஷின் சரியா. அந்த மிஷினை பத்தியும் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த மிஷினை வந்து நாங்க வந்து 76,000 கோடிக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம். இதோட செகண்ட் அதாவது 2.0 வருஷனையும் வந்து நாங்க வந்து கொண்டு வர போறோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. இந்த பட்ஜெட்ல பேசியிருப்பாங்க சரியா. அதையும் இந்த நியூஸ்ல வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. இதையும் தாண்டி வந்து நாங்க வந்து டிஜிலாக்கர் யூஸ் பண்றோம், உமாங் யூஸ் பண்றோம், இ சஞ்சீவினி, திக்ஷா, ஸ்வாயம், கோவின், அடுத்தது வந்து கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ், இதெல்லாம் வந்து நாங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா, விளங்குச்சா? இது வந்து 11 வருஷம் ஆச்சுங்க. இந்த 11 வருஷத்துல என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் அப்படின்ற அச்சீவ்மெண்ட் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? நான் ஆல்ரெடி பார்த்தது தான் எல்லாமே. ஓகே, அடுத்து 3ஆம் நியூஸ் வந்துருங்க. 3ஆம் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டெல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு புதுசா ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. புதுசா வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்டோட பேர் பார்த்துக்காங்க கிளீன் ஏர் ஹெல்த் டெல்லி அப்படின்றது தான் அந்த ப்ராஜெக்டோட பேர். யார் லான்ச் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க, டெல்லியோட சிஎம் இருப்பாங்க பாத்தீங்களா, ரேகா குப்தா, அவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், எதுக்காக இந்த ப்ராஜெக்ட், டெல்லியில வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், டெல்லியில வந்து ஏர் பொல்யூஷன் வந்து அதிகமா இருக்கும். இந்த ஏர் பொல்யூஷனை வந்து குறைக்கணும். நல்லா வச்சுக்கோங்க, இந்த ஏர் பொல்யூஷன் வந்து குறைக்கணும், அந்த பொல்யூஷனை வந்து மானிட்டர் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து இந்த கிளீன் ஏர் ஹெல்த் டெல்லி அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் சரியா. ஓகேடா, கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னேன். எத்தனை வருஷத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு 7 வருஷத்துக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எத்தனை கோடி கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 8,300 கோடி வந்து இதுக்காக வந்து செலவு வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, 8,300 கோடின்னு சொல்லுங்க. இந்த 8,300 கோடி யார் தருவான்னு கேட்டீங்கன்னா
இல்ல 65%, நல்லா வச்சுக்கோங்க. இந்த 8,300 கோடியில 65% வந்து வேர்ல்டு பேங்க் வந்து கொடுத்துருவாங்க. மிச்சம் இருக்க 35% வந்து டெல்லி கவர்மெண்ட் அவன் கை காசு வந்து போடுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற என்ன இதுல சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா வந்து உம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் தான் வந்து மொத்தமே 2 பில்லர்ஸ் தான். ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஏர் பொல்யூஷன்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இதான் வந்து மானிட்டர் வந்து பண்ணணும். 2வது பில்லர் என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் மானிட்டர் பண்ணா மட்டும் போதுமா, அதை குறைக்கணும்ல. 2வது பில்லர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஏர் பொல்யூஷன் வந்து ரெடியூஸ் வந்து பண்ணணும். எப்படிலாம் ரெடியூஸ் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து பழைய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, நம்மளே ரீசெண்டா வந்து படிச்சுட்டு வரோம். இந்த வேர்ல்டு வெஹிக்கிள்ஸ் வந்து ஸ்டாபுக்கு வந்து போடுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயம் எப்படி குறைக்க போறாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ஓல்டு வெஹிக்கிள்ஸ் வந்து ரிமூவ் வந்து பண்ண போறாங்க. சரியா? இந்த இவி வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வந்து ப்ரொமோட் வந்து பண்ண போறாங்க. ஓகே, அதையும் தாண்டி என்ன பண்ண போறாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு லைசன்ஸ் வந்து இருக்கும், ஒரு சர்டிபிகேட் மாதிரி இருக்கும். பியூசின்னு சொல்லுவாங்க, அதாவது பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் சர்டிபிகேட் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட். நீ வந்து இப்போ வந்து ஒரு வண்டி வந்து வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, அந்த வண்டி கண்டிப்பா இந்த பியூசி சர்டிபிகேட் வந்து வாங்கியிருக்கணும். ஓகேவா? பியூசி சர்டிபிகேட்னா வந்து உன்னோட பொல்யூஷன் நம்ம வந்து செக் வந்து பண்ணுவாங்க. அது வந்து அந்த லிமிட்டுக்குள்ள இருந்தா மட்டும்தான் வந்து இந்த சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க. சரியா? அந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். சரியா? எப்படி சொல்றது, இந்த பஸ், இந்த மெட்ரோ இதெல்லாம் வந்து டெவலப் வந்து பண்ணிருப்பாங்க. ஒன்ஸ் வந்து பஸ், மெட்ரோ இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணாலே வந்து மோஸ்ட்லி வந்து இந்த காரு, பைக் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து யூஸ் பண்றது வந்து கொஞ்சம் வந்து குறைஞ்சிச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து பொல்யூஷனும் வந்து குறையும். அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ண போறாங்க அப்படின்றது இதான் விஷயம். வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? அது என்னடா ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றதான் விஷயம். நான் சொன்ன மாதிரி 7 வருஷம் அப்படின்றது முக்கியம். இந்த ப்ராஜெக்டுக்காக வந்து ஒரு ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அது எப்பன்னு பாத்துக்கோங்க, ஜூலை 10 வந்து கண்டக்ட் வந்து பண்ணுவாங்க. இந்த ஒர்க் ஷாப் வந்து எதுக்காக கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இதுல வந்து இந்த முக்கியமான அதிகாரிகள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களை கூப்பிட்டு வச்சு சொல்லுவாங்க, இந்த பரப்பா இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம், எப்ப ஆரம்பிக்க போறோம், அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண போறோம், அந்த மாதிரி வந்து இந்த ஒர்க் ஷாப்ல வந்து பேசியிருப்பாங்க. ஓகேவா? வேற எதுவும் இதுல இருக்காது. இந்த ப்ராஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ராஜெக்ட் வந்து எதை வந்து அலைன் பண்ணி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்மளோட நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அதே மாதிரி வந்து விஸ்கிட் பாரத் 2047 இருக்கு பாத்தீங்களா, அது ரெண்டையும் வந்து அலைன் பண்ணி இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதையும் நான் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஸ்கீம், அந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்கோங்க, அத்தல் வாயு அபியுதயா யோஜனா அப்படின்றது அந்த ஸ்கீமோட பேர். சரியா? இது யாருக்காக கேட்டீங்கன்னா வந்து இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, 60 வயசுக்கு மேல இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த அத்தல் வாயு அபியுதயா யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம். சரியா? இது வந்து முழுக்க வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். இதோட நோடல் மினிஸ்ட்ரி யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இதோட நோடல் மினிஸ்ட்ரி. சரியா? வேற என்ன இதுல நீங்க பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து சேஃபா ஹெல்த்தா வந்து வாழணும். சரியா? அதுக்கான விஷயத்த இந்த ஸ்கீம் கீழே வந்து பண்ணி தருவாங்க. அப்படி என்னதான் பண்ணி தருவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அவங்களுக்கு தேவையான லைக் வந்து இந்த வாக்கிங் ஸ்டிக்கு, வீல் சேரு, அதுக்கப்புறம் வந்து ஆர்டிபிஷியல் லிம்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ஸ்கீம்ல வந்து தருவாங்க. அவங்களுக்கு தேவையான ஹெல்த் கேரு, அது ஹோம் இல்லைன்னா வந்து இந்த ஓல்டேஜ் ஹோம் வந்து தரது, சப்போர்ட் வந்து பண்றது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இந்த ஸ்கீம்ல வந்து பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகேவா? இந்த நியூஸ்ல வந்து இப்ப என்ன பண்ணாங்க, இப்ப என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து நான் ஒரு ஸ்கீம் சொன்னேன்ல, ஏவிஏஒய் ஏவிஒய்ஏஒய் அப்படின்னு ஒரு ஸ்கீம். அந்த ஸ்கீம் வழியா வந்து லைக் வந்து அந்த ஸ்கீம் வழியா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 24 கோடி வந்து கொடுத்துருப்பாங்க. நல்லா வச்சுக்கோங்க, 24 கோடி வந்து கொடுத்துருப்பாங்க. மொத்தம் எத்தனை ப்ராஜெக்ட்கானா ஒரு 202 ப்ராஜெக்டுக்காக இந்த 24 கோடி வந்து கொடுப்பாங்க. சரியா? இந்த 24 கோடி வச்சு என்ன பண்ண போறாங்க கேட்டீங்கன்னா வந்து அந்த சீனியர் சிட்டிசன் தேவையான வீல் சேர் கொடுக்குறது, அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொன்னேன், அந்த ஸ்டிக் இருக்கும் பாத்தீங்களா, வாக்கிங் ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் வந்து ஆர்டிபிஷியல் லெக்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இந்த 24 கோடி வழியா வந்து தரப்போறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. தரப்போறாங்கன்னு சொன்னீங்கல்ல, எத்தனை பேருக்கு வந்து தரப்போறாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 53,776 சீனியர் சிட்டிசனுக்கு வந்து தரப்போறாங்க. அதே மாதிரி வந்து எத்தனை டிவைசஸ் வந்து தரப்போறாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2,69,747 டிவைசஸ் வந்து தரப்போறாங்க. என்னென்ன டிவைசஸ் பாத்துக்காங்க, இந்த ஆர்டிபிஷியல் லிம்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த காது கேட்கும் கருவி, அதுக்கப்புறம் வந்து இந்த ஊண்டி நடப்பாங்க பாத்தீங்களா அது, வீல் சேரு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து தரப்போறாங்க. ஓகேயா? தரப்போறாங்கன்னு சொல்லிட்டேன். யாரா இந்த விஷயத்தெல்லாம் மேனுபேக்சர் வந்து பண்ணுவான், லைக் வந்து ஒரு டிவைஸையோ இல்லைன்னா வந்து இந்த வீல் சேரையோ இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து யார் வந்து மேனுபேக்சர் வந்து பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி இருக்கும். நல்லா வச்சுக்கோங்க, இந்தியன் கவர்மெண்ட் கம்பெனி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எங்க இருக்குது, ALIMCOன்னு இருக்குமே,
ஆர்டிபிஷியல் ஹிம்ஸ் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? மேனுஃபேக்சர் வந்து பண்ணிட்டாங்க. எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து ரெண்டு வழியா வந்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கேம்ப், சரியா? அதாவது ஒரு வில்லேஜ்லயோ ஒரு சிட்டிலயோ வந்து கேம்ப் மாதிரி வந்து போடுவாங்க. அந்த கேம்புக்கு என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து சீனியர் சிட்டிசன் வந்து வருவாங்க. அந்த வர சீனியர் சிட்டிசன் டாக்டர் வந்து செக் வந்து பண்ணுவாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு இந்த டிவைஸ் வந்து தேவையா அப்படின்றத வந்து செக் வந்து பண்ணுவாங்க. எல்லாமே ஓகேனா அவங்களுக்கு வந்து அந்த கேம்ப் வழியா வந்து அந்த டிவைஸ் வந்து கொடுத்துருவாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டைரக்டா வந்து இந்த சீனியர் சிட்டிசன் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ஏஎல்ஐ எம்சிஓ அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த இதுக்கு வந்து டைரக்டா வந்து விசிட் வந்து பண்ணுவாங்க. விசிட் பண்ணி அவங்க வந்து அதை வந்து ரிசீவ் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. இதையும் தாண்டி வந்து இன்னொரு ரெண்டு விஷயத்த வந்து லான்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. என்னென்ன லான்ச் வந்து பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு மொபைல் ஆப், சரியா? அந்த மொபைல் ஆப்போட பேர் பார்த்துக்கோங்க, ஜீவன் அப்படின்றது அந்த மொபைல் ஆப்போட பேர், சரியா? ஜாயிண்ட் எல்டர்லி எம்பவர்மெண்ட் அண்ட் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. இந்த மொபைல் ஆப்பையும் வந்து லான்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சீனியர் சிட்டிசன் இருக்காருன்னா அவருக்கு கீழே வந்து அவருக்கு வந்து எந்தெந்த ஸ்கீம்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து தெளிவுபடுத்துறதுக்காக ஒரு மொபைல் ஆப் வந்து கொண்டு இருப்பாங்க. அதோட பேர் பார்த்துக்காங்க ஜீவன் அப்படின்றது தான் அதோட பேரு. அதையும் லான்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. அதையும் தாண்டி என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு டேஷ்போர்டு, அது பேர் பார்த்துக்கோங்க சீனியர் ஹாலிஸ்டிக் கேர் அசிஸ்டன்ட் அண்ட் ட்ரைனிங் ஃபார் யுவர் யூட்டிலிட்டி அப்படின்ற ஒரு டேஷ்போர்டு இருக்கும். இதையும் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து எத்தனை சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து இந்த வாக்கிங் ஸ்டிக் வந்து வாங்கியிருக்காங்க, எத்தனை சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து இந்த வீல் சேர் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆபீசருக்கு வந்து தெளிவுபடுத்துறதுக்காக ஒரு டேஷ்போர்ட் மாதிரி வந்து லான்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. புரிஞ்சிச்சா? மொத்தம் வந்து ஒரு 4 விஷயம் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கீம்னா என்னன்னு தெரியணும். அந்த ஸ்கீம் கீழ வந்து எவ்வளவு கோடி வந்து ஒதுக்குறாங்க, இப்ப அந்த கோடியை வச்சு என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றதான் விஷயம். ஓகேவா? யாரெல்லாம் இந்த விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க தான் வந்து 24 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? ஓகே, அடுத்த நியூஸ் வந்துருங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு கண்ட்ரி ஒன்று இருக்கும், சரியா? மாலி அப்படின்றது அந்த கண்ட்ரியோட பேரு. அந்த கண்ட்ரியோட கேபிட்டல் பார்த்துக்கோங்க பெமாக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? எங்க இருக்கு? பெமாக்கோ, சரியா? பெமாக்கோ அப்படின்னு சொல்லி தான் வந்து அந்த கண்ட்ரியோட கேபிட்டல். என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த இந்தியாவும் மாலியும் வந்து ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க, சரியா? எதுக்காக இந்த மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ரெண்டு கண்ட்ரிஸ்க்கும் நடுவில் நல்லா வச்சுக்கோங்க, இந்த ரெண்டு கண்ட்ரிஸ்க்கு நடுவில் வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணணும், அதாவது ப்ரொமோட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. யார் யாருன்னு பார்த்துக்கோங்க, இந்தியாவும் மாலியும் சேர்ந்து வந்து ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. எந்த தீம் கீழே வந்து இந்த மீட்டிங் வந்து நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா வந்து ரீஇன்ஃபோர்சிங் ட்ரேட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு ஒரு தீம் கீழே வந்து நடக்குது. இந்த மீட்டிங்கை வந்து யார் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து மாலியோட மினிஸ்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் ட்ரேட் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களும் எம்பசி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களும் அதே மாதிரி வந்து அப்பக்ஸ் மாலி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க 3 பேர் சேர்ந்தா வந்து இந்த மீட்டிங் வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். இங்க வச்சு இந்த மீட்டிங் வந்து நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாலியோட கேபிட்டல் இருக்கு பாத்தீங்களா, பமாகோவா, அங்க வச்சுதான் வந்து இந்த மீட்டிங் வந்து நடக்கும், சரியா? இந்தியா சார்பா வந்து எத்தனை பேர் வந்து இந்த மீட்டிங்ல வந்து கலந்துக்கிறாங்க கேட்டீங்கன்னா 30 பேர் வந்து கலந்துக்கிறாங்க. இதை லீட் பண்றது யாருன்னு பாத்துக்காங்க, இந்தியா சார்பா வந்து அமித் குமார் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, சரியா? நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதோட ஒரு செக்ரட்டரி ஒருத்தவங்க இருப்பாங்க அமித் குமார் அப்படின்னு ஒருத்தவங்களும், இந்தியன் அம்பாசிடர் டு மாலி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, டாக்டர் நந்தகுமார் அப்படின்றது அவங்களோட பேரு. உங்க 2 பேர் சேர்ந்தா வந்து இதை வந்து லீட் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். ஓகேவா? இதையும் தாண்டி சில பல ஸ்டாட்டிக்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து கடந்த வருஷம் வந்து இந்தியாவுக்கும் மாலிக்கும் எவ்வளவு பைலேட்டரல் ட்ரேட் வந்து நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 326.61